வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங் யூனிட்டில் டெரஸஸ், கான்டூர் ஸ்டோன் வால்ஸ், கான்டூர் ட்ரென்ச்சஸ் அண்டு ஸ்ட்ராகர்ட் ட்ரென்ச்சஸ் அந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மழை பெய்யும் போது மலைப்பகுதிகளில் உள்ள மண் ஏன் கீழே அடித்து செல்லப்படுகிறது? ஏன் சில இடங்களில் மழைநீர் நிலத்தில் ஊறாமல் ஓடிவிடுகிறது? ஏன் சில விவசாய நிலங்கள் வருடா வருடம் வளம் குறைந்து கொண்டே செல்கின்றன? இதற்கெல்லாம் முக்கிய காரணம் சாயில் எரோஷன். மண் உருவாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகும். ஆனால் ஒரு கனமழை போதுமானது அந்த வளமான மேல் மண்ணை இழக்க. இதனை தடுக்க அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர்ஸ் பல சாயில் கன்சர்வேஷன் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கியுள்ளனர். அவற்றில் டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமில் மிகவும் முக்கியமானவை டெரஸஸ், கான்டூர் ஸ்டோன் வால்ஸ், கான்டூர் ட்ரென்ச்சஸ், ஸ்ட்ராகர்ட் ட்ரென்ச்சஸ். டெரஸஸ் அப்படின்னா என்ன? சரிவான நிலப்பரப்பை படிக்கட்டு வடிவில் மாற்றி மண் அரிப்பை கட்டுப்படுத்தும் அமைப்பு டெரஸ் எனப்படும். இதனுடைய அப்ஜெக்டிவ் ரன் ஆஃப் வெலாசிட்டி குறைத்தல், வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் அதிகரித்தல், சாயில் எரோஷன் தடுத்தல், கல்டிவேபிள் ஏரியா உருவாக்குதல். இது பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுனா, மழைநீர் வேகமாக கீழே ஓடும்போது சாயில் எரோஷன் ஏற்படுகிறது. ஆனால் டெரஸஸ் அமைத்தால் ஸ்லோப் லென்த்து குறையும், ரன் ஆஃப் வெலாசிட்டி குறையும், சாயில் எரோஷன் கம்மியாகும், வாட்டர் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகும், கிராப் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு விஷுவல் கான்செப்ட், பிஃபோர் டெரஸுக்கும் ஆஃப்டர் டெரஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இந்த இமேஜில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் டெரஸஸ். ஃபஸ்ட்டு பெஞ்ச் டெரஸ், நெக்ஸ்ட்டு ப்ராட் பேஸ் டெரஸ், தேர்டு நேரோ பேஸ் டெரஸ். இந்த பெஞ்ச் டெரஸ் அப்படின்னா மலைப்பகுதிகளில் படிக்கட்டு வடிவில் அமைக்கப்படும் டெரஸ். இதுக்கு ஷூட்டபிள் ஸ்லோப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 16% 33% வரைக்கும் இருக்கணும். யூசஸ் tea plantation, coffee plantation, hill agriculture. Advantages: maximum erosion control, water conservation, better cultivation. இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெஞ்ச் டெரஸ் அப்படின்னா ஹில்லி ஏரியாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். செகண்டு ப்ராட் பேஸ் டெரஸ் அப்படின்னா பரந்த அடிப்பகுதி கொண்ட டெரஸ். ஷூட்டபிள் ஸ்லோப் 2 to 8% இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த டெரஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அட்வான்டேஜஸ்: ஃபார்ம் மெஷினரி ஆப்ரேஷன் பாசிபிள், ஈஸி மெயின்டெனன்ஸ். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ராட் பேஸ் டெரஸ் அப்படின்னா மெக்கனைஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தேர்டு நேரோ பேஸ் டெரஸ் அப்படின்னா குறுகிய அடிப்பகுதி கொண்ட டெரஸ். ஷூட்டபிள் ஸ்லோப் 8 to 12% இருக்கணும். அட்வான்டேஜஸ்: லெஸ் லேண்ட் ரெக்யூர்மெண்ட், மாடரேட் எரோஷன் கண்ட்ரோல். சின்ன கம்பேரிஷன் பார்க்கலாம். ப்ராட் பேஸ் டெரஸ்க்கு ஸ்லோப் 2 to 8% இருக்கணும். நேரோ பேஸ் டெரஸ்க்கு ஸ்லோப் 8 to 12% இருக்கணும். பெஞ்ச் டெரஸ்க்கு ஸ்லோப் 16 to 33% இருக்கணும். கான்டூர் ஸ்டோன் வால் அப்படின்னா என்ன? கான்டூர் லைன்ஸை பின்பற்றி கற்களை அடுக்கி அமைக்கப்படும் தடுப்பு சுவர். இதனுடைய அப்ஜெக்டிவ் ரன் ஆஃப் கண்ட்ரோல், சாயில் கன்சர்வேஷன், மாய்ஸ்சர் கன்சர்வேஷன். இது எந்த மாதிரி பிரின்சிபலில் இயங்கும்னா, கான்டூர் லைன் மீது அமைக்கப்படும் ஸ்டோன் வால் ரன் ஆஃப் வெலாசிட்டியை குறைக்குது, செடிமெண்ட் டெபாசிஷனை இன்க்ரீஸ் பண்ணுது, சாயில் லாஸை குறைக்குது. இது எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பு கான்டூர் சர்வே எடுக்கணும். ஸ்டெப் 2 கான்டூர் மார்க்கிங், ஸ்டெப் 3 ஸ்டோன் கலெக்ஷன், ஸ்டெப் 4 ஃபவுண்டேஷன் ப்ரிப்பரேஷன், ஸ்டெப் 5 வால் கன்ஸ்ட்ரக்ஷன். ஷூட்டபிள் ஏரியாஸ்: ராக்கி டெர்ரைன், hill slope, wastelands. Advantages: low cost, durable, easy construction, locally available material. லிமிட்டேஷன்ஸ் பார்க்கணும். இதுக்கு லேபர் இன்டென்சிவ் அதிகம், நாட் சூட்டபிள் ஃபார் வெரி ஸ்டீப் ஸ்லோப். அதாவது ரொம்ப அதிகமான பள்ளத்தாக்கு இருந்ததுன்னா அங்கே இது பண்ண முடியாது, ஸ்லோப் அதிகமாக இருந்தால் பண்ண முடியாது. கான்டூர் ஸ்டோன் வால் ஃபாலோஸ் ஈக்குவல் எலிவேஷன் லைன், நாட் ட்ரைனேஜ் லைன். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு கான்டூர் ட்ரென்ச்சஸ் அப்படின்னா கான்டூர் லைன்ஸை பின்பற்றி தோண்டப்படும் தொடர்ச்சியான குழி தான். அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், எரோஷன் கண்ட்ரோல். இது எந்த மாதிரி பிரின்சிபல் வைங்கன்னா
ரன் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் இன் ட்ரென்ச். ஸ்டோர்டு வாட்டர், அது ஸ்டோர் வாட்டர்னால் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாகும். இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். இந்த பிரின்சிபலாக அது ஒர்க் ஆகும். ஒரு டிப்பிக்கல் டைமென்ஷன் இதனுடைய இதுக்கு டெப்த்து வந்து 30 to 60 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த வாலோட டெப்த்து வித்து 30 to 60 சென்டிமீட்டர். லென்த்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்லோப். சூட்டபிள் ஏரியாஸ் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ், ஹில் ஸ்லோப்ஸ், watershed projects. Advantages: recharge groundwater, reduce runoff, improve vegetation growth. இதுக்கு லிமிட்டேஷன் இது பார்த்திங்கன்னா இது அதிகமாக சில்ட் டெபாசிஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் நீடட். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கான்டூர் ட்ரென்ச் அப்படின்னா கண்டினியூஸ் ட்ரென்ச் அப்படின்னு. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ரட் ட்ரென்ச்சஸ் அப்படின்னா கான்டூர் லைனில் தொடர்ச்சியாக இல்லாமல் இடைவெளி விட்டு அமைக்கப்படும் ட்ரென்ச்சு. முன்னாடி பார்த்தோம் கான்டூர் ட்ரென்ச்சு, அதுனா கண்டினியூஸ் ட்ரென்ச்சு, கண்டினியூஸாக ஒரு குழியை வந்து அகலி வந்து வெட்டுறோம். ஸ்டாக்ரட் ட்ரென்ச் அப்படின்னா தொடர்ச்சியாக இல்லாமல் இடைவெளி விட்டு அமைக்கப்படும் ஒரு ட்ரென்ச்சு. இதுக்கான லேஅவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இந்த இமேஜில். இதனுடைய அப்ஜெக்டிவ் ரிடியூஸ் ரன் ஆஃப், இன்க்ரீஸ் இன்ஃபில்ட்ரேஷன், அஃபாரஸ்டேஷன் சப்போர்ட். இது எந்த மாதிரி பிரின்சிபல் இயங்கும் அப்படின்னா மழை பெய்யுது, அப்படியே ரன் ஆஃப் வாட்டர் வருது, வந்த உடனே கேப்சர்ட் பை ஃபஸ்ட்டு ட்ரென்ச்சு, குழியாக விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அங்கங்கே ஃபஸ்ட்டு ட்ரென்ச்சில் குழி நிரம்புது, ஓவர்ஃப்ளோ ஆன உடனே கேப்சர் பை நெக்ஸ்ட்டு ட்ரென்ச்சு, அதுலேருந்து அப்படியே நெக்ஸ்ட்டு அந்த குழிக்கு வருது. இதனால் கிராஜுவலாக இன்ஃபில்ட்ரேஷன் அதிகரிக்கும். அப்படி தான் இது இயங்கும். சூட்டபிள் ஏரியாஸ் ஹை ரெயின்ஃபால் ரீஜியன்ஸ், ஃபாரஸ்ட் பிளான்டேஷன்ஸ், ஸ்டீப் ஸ்லோப்ஸ். அட்வான்டேஜஸ் லெஸ் எக்ஸ்கவேஷன், லோயர் காஸ்ட், பெட்டர் ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி, சூட்டபிள் ஃபார் அஃபாரஸ்டேஷன். லிமிட்டேஷன்ஸ் லெஸ் ஸ்டோரேஜ் தென் கண்டினியூஸ் ட்ரென்ச். கண்டினியூஸ் ட்ரென்ச்சு கான்டூர் ட்ரென்ச் இருக்கு இல்லையா, அதில் கண்டினியூஸாக இருக்கும், அதிகமான ஸ்டோரேஜ் வந்து ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து அங்கங்கே விட்டு பண்ணுறதுனால அதை விட கம்மியாக தான் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்டூர் ட்ரென்ச் அண்ட் ஸ்டாக்ரட் ட்ரென்ச் பார்க்கலாம். லேஅவுட்டு கான்டூர் ட்ரென்ச்சுக்கு கண்டினியூஸாக இருக்கும், ஸ்டாக்ரட் ட்ரென்ச்சுக்கு டிஸ்கண்டினியூஸ், அதை விட்டு இருக்கும். எக்ஸ்கவேஷன் கான்டூர் ட்ரென்ச்சு வந்து மோர், அது ஸ்டாக்ரட் ட்ரென்ச்சுக்கு வந்து லெஸ். ஸ்டோரேஜ் வந்து கான்டூர் ட்ரென்ச்சில் ஹையாக இருக்கும், ஸ்டாக்ரட் ட்ரென்ச்சில் மாட்ரேட்டாக இருக்கும். காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்டூர் ட்ரென்ச்சு ஹை, ஸ்டாக்ரட் ட்ரென்ச் வந்து லோ. அஃபாரஸ்டேஷன் கான்டூர் ட்ரென்ச் வந்து மாட்ரேட்டாக இருக்கும், ஸ்டாக்ரட் ட்ரென்ச்சில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு டிசைன் கன்சிடரேஷன் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்ஸ் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை இந்த ட்ரென்ச் வந்து பண்ணும்போது ரெயின்ஃபால் பார்க்கணும். ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருக்கணும், அதிகமாக இருந்தால் ஸ்ட்ரக்சர் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்லோப்பை பொறுத்து எப்படி பார்க்கணும், ஸ்லோப் அதிகமாக இருந்தால் க்ளோசர் ஸ்பேஸிங் ரெக்யூர்டு. சாயில் டைப்பை பொறுத்து எப்படி பண்ணலான்னா கிளே சாயிலில் இருந்தால் மோர் ரன் ஆஃபாக இருக்கும், சாண்டி சாயிலில் இருந்தால் மோர் இன்ஃபில்ட்ரேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கன்சிடரேஷன் லேண்ட் யூஸ். அப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டா, ஃபாரஸ்ட் லேண்டா, பேஷரா, வேஸ்ட் லேண்டா அப்படிங்கிறத கவனிக்கணும். ஒரு மாடல் கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா பெஞ்ச் டெரஸ் சூட்டபிள் ஃபார் ஹில்லி ஏரியாஸ் ஆர் பிளைன் ஏரியாஸ். ஹில்லி ஏரியாஸ் தான் கரெக்ட். பெஞ்ச் டெரஸ் சூட்டபிள் ஃபார் ஹில்லி ஏரியாஸ். கான்டூர் ஸ்டோன் வால் ஃபாலோஸ் கான்டூர் லைன் ஆர் ட்ரைனேஜ் லைன். சரியான ஆன்சர் கான்டூர் லைன். அதாவது கான்டூர் ஸ்டோன் வால் ஃபாலோஸ் கான்டூர் லைன். ஏன்னா பார்த்தோம் கான்டூர் லைனை பின்பற்றி அந்த கற்களை அடுக்கி கட்டக்கூடியது தான் கான்டூர் ஸ்டோன் வால் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டினியூஸ் ட்ரென்ச் இஸ் கால்டு கான்டூர் ட்ரென்ச் ஆர் ஸ்டாகர்ட் ட்ரென்ச். சரியான ஆன்சர் கான்டூர் ட்ரென்ச். கண்டினியூஸ் ட்ரென்ச் இஸ் கால்ட் கான்டூர் ட்ரென்ச். ஏன்னா விட்டு பண்ணுறதா இருந்தால் அது ஸ்டாகர்ட் ட்ரென்ச். நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் அஃபாரஸ்டேஷன், அது வந்து எதுனா ஸ்டாகர்ட் ட்ரென்ச். ஸ்டாகர்ட் ட்ரென்ச் தான் அஃபாரஸ்டேஷனுக்கு பெஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். இன்னும் சில மாடல் MCQs பார்க்கலாம். டெரஸ் யூஸ்டு மெயின்லி ஃபார் A. irrigation, B. erosion control, C. drainage, D. fertigation. சரியான ஆன்சர் B. erosion control. அதாவது terrace used mainly for erosion control. Bench terrace is suitable for A. flatland, B. hill slope, C. desert, D. wetland. சரியான ஆன்சர் B. hill slopes. அதாவது bench terrace is suitable for hill slopes. Third, contour stone walls are constructed along A. drainage line, B. road, C. contour line, D. canal. சரியான ஆன்சர் C. contour line.
அதாவது கான்டூர் ஸ்டோன் வால்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அலாங் கான்டூர் லைன்ஸ். Continuous trench is known as A. Staggered trench, B. Contour trench, D. Diversion drain, D. Terrace. சரியான ஆன்சர் B. Contour trench. அதாவது continuous trench is known as contour trench. Most suitable trench for afforestation. A. Contour trench, B. Staggered trench, C. Terrace, D. Bund. சரியான ஆன்சர் B. Staggered trench. அதாவது மோஸ்ட் சூட்டபிள் ட்ரென்ச் ஃபார் அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா ஸ்டாக்ரட் ட்ரென்ச். ஒரு 1 minute ரிவிஷன் பார்க்கலாம். டெரஸ் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கன்வெர்ட் ஸ்லோப் இன்டு ஸ்டெப்ஸ், கண்ட்ரோல்ஸ் எரோஷன், கன்சர்வ்ஸ் வாட்டர். கான்டூர் ஸ்டோன் வால் அப்படிங்கன்னா பில்ட் வித் ஸ்டோன்ஸ் அலாங் கான்டூர் லைன், ட்ராப்ஸ் செடிமெண்ட். கான்டூர் ட்ரென்ச் அப்படின்னா கண்டினியூஸ் ட்ரென்ச், water harvesting, groundwater recharge. Staggered trench அப்படின்னா continuous trench, discontinuous trench, afforestation, lower cost. சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். பெஞ்ச் டெரஸ் அப்படின்னா ஹில்லி ஏரியா, ப்ராட் பேஸ் டெரஸ் மெக்கனைஸ்டு ஃபார்மிங், கான்டூர் ஸ்டோன் வால் பில்ட் அலாங் கான்டூர், கான்டூர் ட்ரென்ச் கண்டினியூஸ், staggered trench discontinuous. Best for afforestation, staggered trench. Main purpose, soil and water conservation. These points alone can help answer several objective questions from this topic in the TNPSC AE examination. All the best future AEs, prepare well. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.